மார்க்கத்தை மட்டும் சொல்லும் புத்தகமில்லை. அதில் பல வேறு ஆச்சரியமான விஷயங்களும் மனித வாழ்க்கைக்கு தேவையான நிறைய ஒழுக்க முறையும் உள்ளது. முஸ்லிம் மட்டுமல்ல, மற்றவங்கள் கூட அதனுடைய கருத்துக்களையும் சம உண்மைகளையும் தொலைநோக்கு பார்வையும் பார்த்து ஆச்சரியமடைந்து பல்வேறு கருத்துக்களையும் கூறியுள்ளனர். ஆமா, மகாத்மா காந்தி, டாக்டர் அம்பேத்கர், பேரறிஞர் அண்ணா, பெட்னாஜா, மைக்கேல் போன்ற பெரும் தலைவர்கள் அவர்களின் சிறந்த கருத்துக்களை கூறியுள்ளார்கள். குர்ஆனில் நிறைய இடங்கள் அர்த்தமில்லாததுகள் உள்ளது. அர்த்தமில்லாததுகள் என்றால் அரபிக் அலிஃப்லாம் மீம், அலிஃப்லாம் ரா, துவா, யாசின் இந்த மாதிரி எழுத்துக்களை தான் நம்ம அர்த்தமில்லாததுகள் என்று சொல்கிறோம். இது ஏன் குர்ஆனில் உள்ளது என்றால் அரபிக் கவிஞர்களுக்கு அந்த பழக்கம் இருந்தது. அரபிகளின் வழக்கத்திற்கு தோதுவாக குர்ஆனில் அவ்வாறு உள்ளது. சரி நுஹா, நம்ம இப்ப क्वेश्चंस ஆரம்பிக்கலாம். சரி ஆதி, இப்ப நம்ம ஃப்ரெண்ட் நம்ம क्वेश्चन கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चन, குர்ஆனில் அப்படி என்னதான் உள்ளது? குர்ஆனில் 30 ஜுஸுவும் 114 சூராவும் 6736 ஆயத்துகளும் உள்ளது. பழமையான அரபி மொழியில் நிறைய மனித பாதுகாப்பையும் அறிவியல் கருத்துகளையும் தற்காலத்தில் உள்ள மேத்ஸ் ஃபிராக்ஷனையும் இது இல்லாமல் நிறைய கருத்துகளையும் குர்ஆன் நமக்கு தெளிவாக கூறி உள்ளது. செகண்ட் क्वेश्चन, வானம் பூமி பற்றி குர்ஆனில் உள்ளதா? 23 வருடத்தில் வந்த குர்ஆன் அதுக்கு முன்னாடி நடந்ததையும் பின்னாடி நடந்ததையும் தெளிவாக சொல்ல வானம் பூமி படைப்பை பற்றி மட்டுமல்லாமல் அதிலுள்ளவர்கள் மனிதர்கள், விலங்குகள், மற்ற படைப்புகளையும் மாற்றி தனித்தனியாக 29 இடங்களிலும் மொத்தமாக ஹல்கு சமாவாதி வல் அர்த் 190 இடங்களிலும் 6 நாட்களில் படைத்ததாக 7 இடங்களிலும் வானம் எந்தவித தூணும் இல்லாமல் இருப்பதை பற்றியும் கூறியுள்ளார். தேர்ட் क्वेश्चन, நபிமார்களை பற்றி குர்ஆனில் உள்ளதா? ஆமா, கிட்டத்தட்ட 25 நபிமார்களை பற்றியும் அவங்க கூட்டத்தார்களை பற்றியும் அவங்க வேதம், அவங்க செய்த தொழில், அவங்களுக்கு இந்த திறமை, அற்புதம் அனைத்தும் அவங்க அளிக்கப்பட்ட காரணம் கூட தெளிவாக உள்ளது. ஃபோர்த் क्वेश्चन, முஹம்மது நபியும் அவர்கள் தோழர்களை பற்றி குர்ஆனில் உள்ளதா? ஆமா, சரியான விளக்கத்தோடு நபியையும் அவங்களோட தோழர்களையும் குர்ஆன் நமக்கு தெளிவாய் சொல்கிறது. அது மட்டுமல்ல, நபியின் பெயர் முஹம்மது என்று 4 இடங்களிலும் அஹ்மது என்று 2 இடங்களிலும் முஹம்மது என்ற பெயர் ஒரு சூறாவை எடுக்கிறது. அதுபோல அவர்கள் தான் உண்மையான முஃமின்கள். அவர்கள் எண்ணங்களை நமக்கு ஆயத்தால் சொல்கிறது. உதாரணம், ஆயத்துல் ஹிஜாப். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் எண்ணத்திற்கு தோதுவாக இறங்கியது. வஇதா சஅல்துமுஹுன்ன மதாஅன் ஃபஸ்அலுஹுன்ன மின் வராஹி. ஃபிஃப்த் क्वेश्चन, குர்ஆன் எதை ஹராமாக்குகிறது? ஹராம் என்றால் தடுக்கப்பட்டது என்று அர்த்தம். அதாவது ஒரு மனிதன் தடுக்கும் பிறரும் செய்யக்கூடாதவைகள். உதாரணம், பொய் பேசுவது, புறம் பேசுவது, பிறரை கிண்டல் செய்வது, தீர்த்துவது, பெருமை அடிப்பது போன்ற ஒரு மனிதனுக்கு எது அவசியமில்லையோ அதை தடுக்கிறது. அதுதான் ஜெஃபிலம். அவரே கிறிஸ்டி சொல்கிறார்கள். 97% குர்ஆன் லைஃப் வாழ்வினை பற்றி, 3% மார்க்கத்தை பற்றி உள்ளது.